என் பேர் சுசிங் சார். நான் நாவலூருங்க சார். இது 3வது வருஷம் மாலை போடுறேன். 3வது வருஷம் போடுறேங்க சார். என்ன காரணம் அம்மா மேல நம்பிக்கை? ஒரு நம்பிக்கை தான், தெய்வத்து மேல நம்பிக்கை வச்சுருங்க சார். எப்படிமா நம்பிக்கை வந்துச்சு அம்மா மேல? நம்ம வேண்டது நடக்குதுன்னா அது ஒரு நம்பிக்கை தாங்க சார். அதனால தான் திரும்ப போடுற மாதிரி இருக்குங்க சார். நீங்க வேண்டியது நிறைவேறிருக்குங்க சார். தெரிஞ்சுக்கலாமா? நடந்துருச்சுங்க சார். இன்னொரு வேண்டுதலை வச்சிருக்கோம், அதுக்காக தான் திரும்ப போயிட்டு இருக்கோம். அதுதான் உங்க கூட இத்தனை பேர் வராங்க இல்லையா, எல்லாருக்கும் நிறைவேறுங்களா? எல்லாத்துக்கும் நிறைவேறனால்தான் இவ்வளோ பேர் போடுறாங்க. நிறைவேறலாம் இவ்வளோ கூட்டம் வராதுங்களா? 2 பஸ் 3 பஸ் இப்போ 4 பஸ்ஸாக மாறிக்கிட்டே இருக்குது இல்லைங்களா? நம்பிக்கை வச்சு போறதுனால நடக்கிறதுனால தான் இவ்வளோ கூட்டம் மாலை போடுறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, பார்க்குறாங்க. என் பேர் உஷாங்ஷா. கைகுளத்தூர்லேருந்து வரேன் சார். 3 வருஷமாக மாலை போட்டுட்ருக்கேன். அம்மா மேல நம்பிக்கை எப்படிமா? நிறையவே இருக்குங்க சார். இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு இது வேண்டுதல் வைக்கிறது நிறைவேறதுனால தான் சார் நாங்கள் கோயிலுக்கு கண்டினியூ போயிட்டுருக்கோம். இங்க வரவங்க என்னென்ன வேண்டுதல் வைக்கிறாங்க? அது அவங்க வைக்கிறது வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டாங்க சார். ஆனால் நிறைவேறதுனால தான் ஒரு வருஷம் அதிகமாக போட்டுட்ருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி 17 வருஷம் போடுற மாலை போட்ட உடனே எனக்கு நல்லா திருப்தியாக இருக்குது. நல்லது கொடுக்குறாங்க. நம்பிக்கை கொடுக்குறா, நம்பிக்கையாக இருக்கிறோம். நல்லா இருக்கும். என்ன காரணம்? எப்படி நம்புறீங்க? எல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருந்தோம், நீங்கள் நல்லா இருக்கும். எங்களுக்கு அது போதும். இது 17வது வருஷம். வருஷம் போடுறோம். என்ன காரணம்? நீங்கள் நல்லது நடக்குது, நாங்கள் போகிறோம். ஓம் சக்தி பராசக்தி ஊர் தலைவாசலுங்க. 8 வருஷமாக மாலை போட்டுட்ருக்குறோங்க. ஆயா சன்னதிக்கு போயிட்டுருக்குறோங்க. அதில் வந்து ஆயாவை பார்க்குன்னே இதில் போயிட்டுருக்குறோம். ஆயாவை பார்க்காத இருக்கவும் முடியாது. அதனால் ஆயா கொடுக்குற இதில் தாங்க குடும்பம் வருது எல்லாமே. ஆயாவுக்கு வருஷம் அது வந்து காலங்காலமாக வருஷமாக அது குருவை ஓர் சமத்திட்டாங்க. அதனால் காலங்காலமாக போட்டுட்ருக்குறாங்க. இது தலைமுறையாக வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அதனால் படியில் போயிட்டு தாங்க இருக்கோம், வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆமாம் சொல்லுமா, இதெல்லாம் பேச. ஓம் சக்தி பராசக்தி நாங்கள் 7வது வருஷம் போடுறோம். வருஷம் போயிட்டுருக்கோம். என்ன காரணமா? நல்லா வச்சிருக்காங்க. நாங்கள் வருஷம் நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க, நிறைய நல்லது பண்றாங்க அப்படின்ட்டு. உண்மையாமா? எல்லா கோயிலுக்கும் போயிட்டுருக்கோம். எல்லா கோயிலும் இந்த சாமி மேல ஏமா நம்பிக்கை வைக்கணும்? சாமி எல்லாம் வருஷம் எல்லாம் வரம் கொடுக்குறாங்க. அதனால எல்லாம் போயிட்டுருக்கோம். நல்லபடியாக வச்சுருக்காங்க. வருஷம் போயிட்டு. அம்மா இருங்க நான் பேசுறேன். நீங்க ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு நிறைவேறி இருக்கா? நிறைவேறி. என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்கள் வீட்டுக்காருக்கு வேண்டிக்கிட்டோம், நடந்திருக்கு. நல்லபடியாக கொடுத்துருக்காங்க. மறுபடியும் நல்ல விஷயமா. இந்த வருஷம் வேண்டுதல் இருக்கா? இருக்கு. அடுத்த வருஷம் நடந்து மறுபடியும் போவோம். ஓம் சக்தி வணக்கம்ப்பா. மாலை போட்டதுலேருந்து எனக்கு ரொம்ப என்னால் முடியாமல் இருந்துச்சு. எல்லாம் அந்த அம்மா நல்லபடியாக முடிச்சு கொடுத்தாங்க. கோரிக்கையெல்லாம் எல்லாம் நிறைவேறிச்சு நல்லபடியாக. இன்னும் ஒரு கோரிக்கை வைத்துள்ளேன், அது நிறைவேறி கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோடு இந்த வருஷம் இருந்து கட்டுறேன். அம்மா வீட்டில் இருக்கும்போதே ஓம் சக்தி மண்டபத்துக்கு போயிருக்கேன். அம்மா வீட்டில் இருக்கும்போதே நான் மாலை போட்டிருக்கேன். ஓம் சக்தி கோயிலுக்கு போயிருக்கேன். அப்புறம் இங்கே மேரேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு இடைவெளி 10 வருஷம் போட முடியல. அப்புறம் இப்போ தொடர்ந்து 13 வருஷமாக போட்டுட்ருக்கேன். பரவாயில்லைங்க. ஆசனை வச்சு அவர் பிழைக்கவே மாட்டான்னு பணம் தான் வீட்டுக்கு வருவான்னு சொன்னாங்க. அம்மாவனுடைய அருளால் நல்லபடியாக இப்போ எனக்கு 3 பசங்க, 2 பசங்க பிஏ முடிச்சுட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. சின்ன பையன் பைலட்டாக இருக்கான். அவனுக்கும் கொஞ்சம் கடைசி இதே கொஞ்சம் இதாக இருக்குது. அது நல்லபடியாக நிறுத்தி கொடுக்கணும் அம்மான்னு சொல்லி வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். என் பேர் தன்சிகா. முதல் வருஷமாக மாலை போடுறேன். வேண்டுதல் வந்து நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும். என் பேர் சந்தோஷம். 7 வருஷமாக போட்டிருக்கிறேன். இது அம்மா அவர்களால் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி. பேர் குமார், தலைவாசல்.
மும்முடி எம்ஜிஆர் நகர் 7 வருஷம். ஆமாம் அவ்வளோதான். அதான் சொன்னேன். ஏக்கண்ணே சங்கீதா 6 வருஷம். தலைவாசல். அம்மா மேலே முழுசாக நம்பிக்கை இருக்கு. நான் உன்னை நினச்சா நிறைவேறுனுச்சு அதனால். என் பேர் மஞ்சுளா, தலைவாசல். நான் 2 வருஷமாக மாலை போட்டிருக்கேன். அம்மா மேலே வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது. நிறைய மாற்றங்களும் நான் பார்த்துருக்கேன். அதனால நான் மாலை போட்டிருக்கேன். மாலை போட்டு நான் வரேன். என் பேர் மேதன்யாஸ்ரீ, நான் தலைவாசல். 2 வருஷமாக நான் மாலை போட்டுறேன். நான் நல்லா படிக்கிறேன். மாலை போட்டு. என் பேர் தலைவாசல் ராஜா. இதுதான் முதல் வருஷம். ஆனால் மனசில் நினச்சது வேண்டுதலை வச்சே நடந்துச்சு. அந்த நம்பிக்கை சாமி மேல் இருக்குது, நடக்குது. அம்மா நினச்ச காரியம் நடக்க வைக்கும், அந்த நம்பிக்கை இருக்குது. இது அம்மா மேலே வந்து இருக்க வேண்டிய பக்தியும் இருக்குது. நினச்ச காரியங்கள் வந்து அம்மா நிறைவேற்றி கொடுக்குது. அதனால் நல்லதே நடக்கும். அம்மாவை நம்பினவங்க யாரும் வீண் போனது இல்லை. ஹலோ, நான் ராசாச்சி. எங்கள் போன வருஷம் எங்கள் பாப்பாவுக்கு நான் வேண்டல் வச்சேன். அது இந்த வருஷம் நடந்துருச்சு. அந்த நம்பிக்கையில் இந்த வருஷம் நான் மாலை போட முடியும். நல்லா கல்யாணம் நடந்துருச்சு. நல்லபடியாக மாசமாகவும் இருக்குது. நல்லா இருக்குது. சேலம் ஸ்ரீ பக்தி டிவி சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.